Hello guys, welcome back to my channel and welcome back to another great video. So in the video வந்து எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா JBL Live Beam 3 இதை பற்றி தாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை வாங்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 14 to 15 days இருக்கும். இந்த ப்ராடக்ட்டை இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அன்பாக்ஸ்லாம் பண்ணியாச்சு. ஸோ உள்ளே என்ன இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். உள்ளே ஆஸ் யூஷுவல் வந்து சில உள்ளே அவங்க தர அந்த பேப்பர்ஸ் இதெல்லாம் எல்லாமே. இதில் பார்த்தீங்கன்னா இது உள்ள தான் வந்து ஸ்பீக்கர்ஸ், இதில் வந்து இயர்பட்ஸ் வந்தது. ஸோ இயர்பட்ஸ் வந்து இங்கே இருக்குது. இட்ஸ் ரெடி குட். இதில் வந்து அவங்களோட இயர்பட்ஸோட இயர் ப்ளக்ஸ் கொடுத்துருக்காங்க, இது 2. ஸோ நம்ம இயர்பட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஃபீல் கொடுக்குது. இதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் கையில் வந்து ஒரு ப்ரீமியமான ஃபீல் கொடுக்குது. அதே மாதிரி இது உள்ளே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த விஷயந்தான். இது வந்து ரியலி வெரி யூஸ்ஃபுல். நம்ம அடிக்கடி வந்து நம்ம ஃபோன் எடுத்து நம்ம செட்டிங்ஸ் மாற்றுறதோ இந்த மாதிரி இதே இருக்காது. ஸோ இதிலே வேண்டியதை நம்ம மாற்றிக்கலாம். இதில் வந்து ஃப்ளாஷ் லைட்டில் நல்லாவே வந்து ரொம்பவே நைட்டில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பவராக இருக்குது. அதே மாதிரி 5 பட்ஸ் லெஃப்ட் ரைட். JBL வந்து இதில் சூப்பராக ஒர்க் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இவங்க தான் தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஆன் ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொண்டு வரது நான் நினைக்கிறேன். இதிலே பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட இந்த சவுண்ட் செட்டிங்ஸ்லாம் மாற்றுற மாதிரி இப்போ நம்ம சாங் கேட்டுட்ருக்கோம். திடீர்னு வந்து நம்ம இதை மாற்றணும் அப்படின்னா ஃபோனை வந்து தான் உள்ளே போய் நம்ம மாற்றணும் ஆப்பில் போய்ட்டு. ஆனால் இதில் அப்படி கிடையாது, நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து இதிலே மாற்றிக்கலாம். இப்போ வந்து கனெக்ட் பண்ணதுனால அது ஒர்க் அவுட் ஆகலை. நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி கனெக்ட் பண்ணிட்டு. ஸோ இந்த ஸ்பேஷியல் சவுண்ட் இதெல்லாமே ஆப்பில் நான் சொல்கிறேன். ஸோ ஆம்பியன்ட் சவுண்ட் எல்லாமே வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட சவுண்ட்ஸ் கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் வந்து தாங்க விஷயம். நான் வந்து கிட்டத்தட்ட சார்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2 days ஆச்சு. ஸோ 2 days கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ மார்னிங் வந்து ஒரு 6 மணிக்கு நான் எடுத்தேன்னா ஒரு மார்னிங் ஒரு 9:30 வரைக்கும் இதில் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸில் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி யூஸ் பண்ணிட்டு கூட நம்ம 2 days ஆகியும் பார்த்தீங்கன்னா 54% தான் வந்து சார்ஜ் வந்து வந்திருக்கு. ஸோ 100லேருந்து 54 தான், கிட்டத்தட்ட 40% தான் வந்து சார்ஜ் வந்து ஸோ இதில் இறங்கியிருக்கு. ஸோ ரியலி குட். ஸோ 603 mAh பேட்ரி கொண்ட இந்த கேஸ் வந்து ரொம்ப தரமான சேர்க்கை செஞ்சுருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ரேட்டுக்கு எனக்கு என்ன ஒன்று பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த இயர்பட்ஸ் வந்து JBL அப்படின்ற இது வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக எம்போஸ் ஆகிருக்கலாம். தெரியுதா? இது வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக க்ளாஸியாக கொடுத்துருக்கலாம். JBL அப்படின்றது வந்து சில்வரில் வந்து நல்லா சூப்பராக எம்போஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். அது கொடுத்துருந்தா இன்னுமே தரமானது இருக்கும். மற்றபடி இந்த இது கையில் தோடுறதுக்கோ இதுவோ அவ்வளோவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்ல ப்ரீமியமான ஒரு ஃபினிஷிங்கில் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 கலர் இருக்குது. நான் வந்து பிளாக் எடுத்துட்டேன். இதில் வந்து ஆப் இருக்குது, JBL ஆப் அப்படின்ற ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இந்த ஆப்பில் தான் விஷயமே இருக்குது. இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள் விஷயம் தாங்க. ஸோ ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டன் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து 2 seconds அதை ஹோல்ட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். இது போய்ட்டு செலக்ட் பண்ணிங்க என்னதுன்ட்டு. ஸோ இந்த லைவ் சீரீஸில் போய்ட்டு JBL Live Beam 3 அப்படின்னு ஆட் பண்ணிங்க. வச்சு பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணால் to pair. ஹலோ, அவ்வளோதான், பேர் ஆச்சு. ஸோ வெரி சிம்பிள் as that. இதை 2 seconds ஹோல்ட் பண்ணிட்டு பேக்கில் பட்டன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு உள்ளே போயிடும். ஸோ இப்போ ஆப் உள்ளே போய் பார்க்கலாம். கெட் ஸ்டார்டட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் மை பெஸ்ட் ஃபிட் அப்படின்றது. இது நம்ம காதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிப்ஸ்லாம் ஆல் செட் கொடுத்துருங்க. ஸோ உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது.
ஸோ இதில் இந்த இது வந்து ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா இந்த ஏஎன்சியோட ஒர்க் அவுட் வந்து ரொம்பவே, அதாவது ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் போதும், நம்ம இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு அது வந்து ப்ரொவைட் பண்ணுது, ரொம்பவே சூப்பர். இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி இந்த வால்பேப்பர்ஸ் வந்து நம்ம மாற்றிக்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம கேலரியிலேருந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் போனீங்கன்னா இதில் சூஸ் ஃப்ரம் ஆல்பம், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம கேலரியிலேருந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா வந்து சில ஃபோட்டோ எடுத்து கூட போனால் கூட போட்டுக்கலாம். இது ஒன்று செக் பெஸ்ட் ஃபிட் சொல்லல, நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கு பர்சனல் சவுண்ட் ஆம்ப்ளிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நம்ம காதில் மாட்டிக்கிட்டு யாருனா சீக்கிரட்டாக நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, நம்மளை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு க்ளீனாக நம்ம என்ன பேசுகிறாங்க நம்மளுக்கு க்ளீனாக கேட்கும். அதுக்கப்புறம் அவங்கள இந்த பிளாஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு தரமான ஆப்ஷன் அது. ஸ்மார்ட் ஆட்டோமேஷன், ஆட்டோ ப்ளே பாஸ், ஆட்டோ பிக்கப் கால் எல்லாமே வந்து நீங்கள் அட்மிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கெஸ்டர்ஸ் இதில் வந்து லெஃப்ட் இயர்பட்டில் வந்து என்ன வேணும் அப்படின்றத வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட் இயர்பட்டில் என்ன வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். வாய்ஸ் இங்கிலீஷ், ஓகே. நெக்ஸ்ட் ஆடியோ, இதில் பார்த்தீங்கன்னா எல்டாக் சப்போர்ட் இருக்குது. ஸோ எல்டாக் சப்போர்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷன் ஆடியோ. இது நான் என் ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த எல்டாக் வந்து ஆன் பண்ணாமல் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக JBLோட கொடுத்துருக்கிற இந்த ஈக்குவலைசர் செட்டிங்கில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சவுண்ட் செட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக தரமாக இருக்குது. நான் வந்து செட் பண்ணி பார்த்தேன் ஆக்சுவலி இந்த ஃபோனில், வேறு ஃபோனில். ஸோ இது பார்த்தீங்கன்னா லோ லெவல் EQ லீக்கேஜ் இது நமக்கு லோ லெவல் EQ ஆன் பண்ணால் நமக்கு வந்து லோ சவுண்ட்லேயும் அந்த பாஸ் குறையாமல் சூப்பராக வந்து நமக்கு வந்து அதை கொடுக்குது. எல்லாமே செக் பண்ணி பார்த்தாச்சு, எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த ஸ்பெஷல் சவுண்ட் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ நீங்கள் சாங்ஸ் கேட்கும்போது என்ன மாதிரி இது வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் உள்ளே கேட்டுக்கலாம். இந்த இது வந்து முடிஞ்சால் நீங்கள் பண்ணிங்க. இது எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி ரூமில் ஃபேன் கூட ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து நீ செட் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நீங்கள் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சவுண்டு ஒரு மாதிரி இருக்கும். செட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே வந்து சவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ பூஸ்டப் ஆகி வேறு லெவலில் காட்டும். இதை நீங்கள் வந்து இது பக்காவாக செட் பண்ணீங்க. பட் ஆனால் எந்த ஒரு சத்தமும் இல்லாத இடத்துல நீங்கள் வந்து அதை செட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். லெஃப்ட் ரைட் சவுண்ட் பேலன்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் வால்யூம் லிமிட், சவுண்ட் ஆப்டிமைசேஷன். இந்த இது பார்த்தீங்களா, இது சவுண்ட் செட்டிங்னு இருக்குல்ல, இது வந்து ஆப்போசிட்லேருந்து பேசுகிறவங்களோட வாய்ஸ் வந்து நம்ம கேட்கல அப்படின்னா அது ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ நேச்சுரல், இன்க்ரீஸ் டெரிபிள், இன்க்ரீஸ் பாஸ் எல்லாமே வந்து நம்ம வச்சுக்கலாம். நான் மெயில் தான் அப்படின்னா ஸோ நான் வந்து ரெக்கமெண்டேஷன் பார்த்தா இதில் தான் கொடுப்பேன். பட் இது தான் வந்து க்ளீனாக நமக்கு கேட்கும். அதே மாதிரி நம்ம வாய்ஸ் எப்படி கேட்கணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கும் வந்து க்ளீனாக இது பண்ணுற மாதிரி. ஸோ இதுவும் நம்ம வந்து குறைச்சிக்கலாம். வாய்ஸ் அவேர்னஸும் இதில் ப்ரைவேட் கால் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ ப்ரைவேட் கால் அப்படின்ற போது பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு இதில் இருந்தால் ப்ரைவேட்டாக கால் பேசுகிறோம் அப்படின்னா இந்த வந்து ஸோ மைக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க் அவுட் ஆகுது. அதர்ஸ் இது வந்து ரிலாக்ஸ் சவுண்ட் மாதிரி நைட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா அது ரிலாக்ஸாக சவுண்டு கேட்கணும் அப்படின்னா இது நம்ம மினிட் செட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 5 minutes இது ஒர்க் அவுட் ஆகுது. லெஃப்ட் இயர்பட், ரைட் இயர்பட் எங்கே இருக்குதுன்னு இப்போ நம்ம இன்கேஸ் பெட்டில் தூங்குறோம் இல்லை பெட்டில் ஏதாவது மூவி பார்த்துருவோம், டக்குன்னு எதிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ் கீழே கொடுத்துரும். ஸோ இதுவும் பிளாக், பெட்டோட கவரும் பிளாக் அப்படின்னு எதுவுமே தெரியாது. அப்போ வந்து நம்ம 5 இயர்பட்ஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஒரு அலாரம் மாதிரி அடிக்கும். ஸோ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஆப்ஷன் அது. அடுத்து பவர் சேவிங் மோட், 15 minutes சேவ் பவர் அது மாதிரி. ஸோ இதோட இது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு ஆப் இது, வித் லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸ்மார்ட் டாக் ஆடியோ, ஆனால் நீங்கள் எல்டாக் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மியூசிக் வந்து உங்கள் வரணும். பட் ஆனால் என் ரெக்கமெண்டேஷன் வந்து இது இல்லாமல் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி நீங்கள் பண்ணீங்க. இது மெயினாக பண்ணீங்க எம்டி ரூமில். ஏஎன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. அதாவது எதுவுமே கேட்காத அப்படின்ட்டு கிடையாது, எல்லாமே கேட்கும். பட் ஆனால் ரொம்ப கம்மியாக கேட்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் போஸ் குவைட் கம்ஃபர்ட் 2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஏஎன்சி அவங்க தான் கொடுக்குறாங்க. ஸோ அதில் அந்தளவுக்கு இது பர்ஃபார்ம் பண்ணு பார்த்தீங்கன்னா
அந்தளவுக்கு கிடையாது. பட் ஆனால் மியூசிக் பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே தரமான சம்பவம் செய்யுது. இது வந்து வேறு லெவல் பாஸ், வேறு லெவல் மியூசிக் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ IP55 ரேட்டிங் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஜிம்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ரன்னிங், ஜாக்கிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இதோட இது வந்து ஸோ மேக்னெட் வந்து பாருங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு. அந்தளவுக்கு வந்து இதுமாதிரி கீழே உள்ள ஸோ நல்லா பண்ணி கூட பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கீழே உள்ள நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா காதுலேயும் பார்த்தீங்கன்னா அது போட்டால் அந்தளவுக்குலாம் வந்து நம்ம வந்து எப்படி ஷேக் பண்ணாலுமே வந்து அந்தளவுக்கு பெருசாக இதாகல. ஸோ இட்ஸ் a really a good wonderful make by JBL. Nice. See you back in another video. Peace.